நான் முதல்வன் ஸ்கீம்லையுமே ஐ வாஸ் செலக்டட். அதனால நம்ம ஹானரபிள் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் சர்க்காரில் தான் அதுக்கும் நான் அவார்ட் வாங்கியிருந்தேன். இந்த வருஷம் நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் 2023 வந்து காட் ஆக்ட் 78 அண்ட் தமிழ்நாடு ரேங்க் வந்து 2 இந்த வருஷம். ஸோ என்னோட ஜேர்னி பற்றி நான் சொல்லணும்னா, லைக் ஐம் டாக்டர் பிரசாந்த். ஐவ் கம்ப்ளீட்டட் மை MBBS ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 2022 ஜூனில். ஆகஸ்ட் 2022 5th அன்னைக்கு நான் என்னோட ப்ரெப்பை ஆரம்பித்தேன் சிவில் சர்வீசஸ்க்கு. அண்ட் MBBSலையுமே நான் வந்து 40 மெடல் வாங்கியிருந்தேன், கோல்டு மெடல்ஸ். ஸோ அதுவும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் சாரும் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியன் சார் தான் கொடுத்துருந்தாங்க. அது தவிர NM ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீம்லையுமே ஐ வாஸ் செலக்டட். அதனால நம்ம ஹானரபிள் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் சர்க்காரில் தான் அதுக்கும் நான் அவார்ட் வாங்கியிருந்தேன். என்னோட ஜேர்னி அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட்டில் 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் மோர் ஆஃபன் செல்ஃப் ப்ரெப், பட் கைடன்ஸ் வந்து என்னோட மென்டர்ஸ் கிட்டையும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஐ டிட் டேக். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலி. அண்ட் இந்த 8 months வந்து இஃப் ஐ பீன் ஏபிள் டு டூ I would probably throw all the credit to my family, my friends and of course my mentors. நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக இப்போ இதில் வர 7500 ஸ்காலர்ஷிப் அது எப்படி வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, இதில் நிறையா டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இது போன்ற நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஆஸ் இன் ட்ராவல்க்குமே ஆர் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணோன்னா, என்னை பொறுத்தவரை எங்கள் அப்பா வந்து நான் +2 படிக்கிறப்ப கேன்சர்னால இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே என்னோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டது. கரெக்ட் தான், ஒரு பேரண்ட்டாக இருந்தால் அவங்க பண்ணுறது எல்லாமே ஓகே தான். பட் தென் நான் வந்து இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்னுமே வந்து இன்னொருத்தர் கையை நம்பி நான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ, அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் வருது, எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வருதுன்னா அதை என்னால் என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு தாய் என்பவள் வந்து தன்னுடைய குழந்தைங்களோட அழுக்குரல் கேட்டு வந்து தாய்ப்பால் வந்து பருகிறதுக்கு தருவா. அந்த மாதிரி தான் நம்ம முதலமைச்சருமே நம்மளோட அழுக்குரல் கேட்டு நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்து ஒரு தாயுமானவனாக இருந்து தாயுள்ளத்தோடு அவர் வந்து இந்த ஸ்கீமை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.